வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புது யங்ஸ்டர் ஒருத்தரை வந்து கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களாம். இப்ப ஒரு புது தொடர் ஒண்ணையும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் தொடர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஐபிஎல் தொடர் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா, T20 உலகக்கோப்பை வந்து நடக்கப் போகுது. T20 உலகக்கோப்பைக்கான ஸ்குவாடையே இன்னும் வந்து முழுசா நம்மளால வந்து முடிவு பண்ண முடியல. ஏன்னா ஐபிஎல்ல வச்சு தான் சில பிளேயர்ஸ் வந்து உள்ள வருவாங்க, சில பிளேயர்ஸ் வந்து வெளில போவாங்க. அந்த வகையில் ஐபிஎல் தொடர் T20 உலகக்கோப்பை இது ரெண்டுமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சிம்பாப்வே நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டிகள் கொண்ட சீரீஸ்ல வந்து ஆட போறாங்களா. இப்போ இதுல வந்து சர்ப்ரைசிங்கா பிசிசிஐ ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காங்களா. இதுல வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த மாதிரி சீனியர்ஸ் மட்டும் இல்லாம பாண்டியா, KL ராகுல், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் வந்து அனுப்ப போறது கிடையாதான். ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், சுமன் கில் இந்த மாதிரி வந்து முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு படை. அதே மாதிரி ஃபினிஷிங் லைன்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிங்கு சிங், திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொண்ட ஒரு ஸ்குவாடை தான் வந்து அனுப்ப போறாங்களா. இப்போ இந்த ஸ்குவாடுக்கு வந்து கேப்டனா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி இல்லைன்னா வந்து சுமன் கில்ல வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இப்போ வந்து பிசிசி வந்து இருக்காங்களா. நன்றி.